ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி ஆடி கிருத்திகை. எத்தனையோ கிருத்திகைங்க வந்தாலுமே இந்த ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, இது எல்லாமே முருகருக்கு ரொம்ப உகந்த தினங்களாக நாம் வழிபடுவோம். இந்த கிருத்திகை தினத்தில் பெரும்பாலும் இலை போட்டு வடை பாயசம் செய்து வழிபடுவாங்க. எப்போவுமே நாம் வடை பாயசம், கேசரி, சர்க்கரை பொங்கல் இப்படி தான் நாம் ஏதாவது ஒன்று செஞ்சு வைப்போம். இன்றைக்கி நாம் மாறுதெல்லாம் முருகருக்கு இது ரொம்ப இந்த செட்டிநாடு பக்கத்தில் குன்னக்குடியிலலாம் இது ரொம்ப ஃபேமஸுங்க. உட்காரைங்க. ஆமாங்க, செட்டிநாடு உட்காரை தான் நம்ம பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சு, கடாய் சூடானதும் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை விட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வறுக்காமலேயும் வேக வைக்கலாம். வறுத்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த பாசிப்பருப்பு உடனே கோல்டு பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி பண்ணி நம்ம வேக வைக்கும்போது அந்த மாதிரி ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காது. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். வெல்லமும் சேர்க்கலாங்க. ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் ஏக்கான கொண்டு சேர்க்கக்கூடாது. இதனுடைய பாரம்பரிய டேஸ்ட்டே மாறிடும். இதுக்கு கருப்பட்டி தான் முக்கியமாக சேர்க்கணும். இல்லாத பட்சத்தில் வெல்லம். இப்போ அந்த வெல்லம் நல்லா கொதி வந்துடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கணும். இது ஒரு 4 விசில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குழைவாக வேக வச்சு அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி நம்ம சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பக்குவம் நல்லாயிருக்கும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இதுக்கு ரொம்ப நெய் பிடிக்காதுங்க. வேணுன்றவங்க நிறைய நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சையை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ அந்த வெந்த பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி விட்டு கூட ரவையை வேக வச்சுக்கலாம். இல்லை அப்படியே இந்த பருப்பில் தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த நம்ம கரைச்சி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருப்பட்டி பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறிட்டு 1 சிட்டிக்கை உப்பு, 1 சிட்டிக்கை ஏலக்காய் தூள், ஒரே 1 சிட்டிக்கை பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு 1 சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ கிளறி இறக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிளறி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய செட்டிநாடு உட்காரை ரெடி. இந்த உட்காரையை நாம் இன்றைய தினம் முருகருக்கு நைவேத்தியமாக படைச்சி நாம் முருகரை வழிபட்டுக்கலாம். முருகருக்கு உகந்த செவ்வாழைப்பழம், சிவப்பு மலர், ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம். நம்ம என்ன சாமி கும்பிட்டாலுமே அன்றைய தினத்தில் மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.